வணக்கம். இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ம், நீங்க இந்த உரையாடலை கேட்க வந்திருக்கீங்கன்னா, கண்டிப்பா மேலோட்டமான தகவல்களை தாண்டி வாழ்க்கையோட அடிப்படையான சில உண்மைகளை தேடுற ஒரு நபரா தான் இருப்பீங்க. கண்டிப்பா. ஏன்னா, இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற மூலப்பொருள் சும்மா ஒரு சாதாரண தகவல் களஞ்சியம் கிடையாது. ஆமா, இது மனித மனத்தோட ஆழத்த, நம்ம அன்றாட உறவுகளை, முக்கியமா அன்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு நாம வச்சிருக்கிற அர்த்தத்தையே முழுசா புரட்டி போடக்கூடிய ஒரு விஷயம். எக்ஸாக்ட்லி. 1976ஆம் ஆண்டு பிராக்வுட் பார்க்ல சிந்தனையாளர் ஜே. கிருஷ்ணமூர்த்தி அங்கிருந்த மாணவர்களுடனும் ஆசிரியர்களுடனும் ஒரு மிக முக்கியமான உரையாடலை நடத்தினார். அது சும்மா ஒரு சொற்பொழிவு கிடையாது இல்லையா? இல்ல, அது ஒரு கூட்டு தேடல். மனித மனம் எப்படி இயங்குது, அது ஏன் இவ்வளவு குழப்பங்களை உருவாக்குது அப்படிங்கறத பத்தின ஒரு ஆழமான தேடல். இதத்தான் இன்னைக்கு நாம ஆழமா பிரிச்சு பார்க்க போறோம். மனிதர்கள், உறவுகள், அன்பு, அப்புறம் நம்முடைய எண்ணங்கள் எப்படி வேலை செய்யுது, இதெல்லாம் நம்ம ஒவ்வொருத்தரோட அன்றாட வாழ்க்கையிலையும் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு நம்ம சேர்ந்தே ஆராய போறோம். இந்த உரையாடலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது எந்த புள்ளியிலிருந்து தொடங்குது அப்படிங்கிற பின்னணியை நம்ம கவனிக்கணும். சொல்லுங்க. கிருஷ்ணமூர்த்தி அங்கு ஒரு அடிப்படையான கேள்வியை முன்வைக்கிறாரு. ஒரு மனிதன் உயிரியல் ரீதியா வளர்றான், அவனுடைய மூளை வளர்ச்சி அடையுது, பல திறன்களை கத்துக்கிறான். ஆனா உளவியல் ரீதியாக அவனுக்குள் ஒரு உள்நோக்கிய மலர்ச்சி நடக்குதா? உள்நோக்கிய மலர்ச்சி, அதாவது இன்வர்ட் ஃபிளாரிங். ஆமா, ஒரு செடி எந்த தடையும் இல்லாம இயற்கையாக மலர்வது போல மனிதன் அவனது முழுமையான தன்மையில் உள்ளுக்குள் மலர்கிறானா அப்படிங்கிற இந்த கேள்விதான் ஒட்டுமொத்த விவாதத்துக்குமான அடித்தளம். இந்த உள்நோக்கிய மலர்ச்சி அப்படிங்கிற வார்த்தையை அவர் ரொம்ப கவனமா பயன்படுத்துறாருன்னு நினைக்கிறேன். ஆமா, ஏன்னா நாம வெளியில பாக்குற வளர்ச்சிக்கும் உள்ளுக்குள் நடக்கும் மலர்ச்சிக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்கு. அந்த முரண்பாடு தான் நம்ம எல்லோரையும் சிந்திக்க வைக்கிற முதல் புள்ளி. பாத்தீங்கன்னா, வளர்ச்சி அப்படிங்கறத நம்ம எப்படி பாக்குறோம், சமூகத்துல நாம எப்படிப்பட்ட இடத்துல இருக்கோம் அப்படிங்கறத வச்சுதான். உண்மைதான். ஒருத்தர் கடினமா படிச்சு ஒரு மருத்துவராகவோ, விஞ்ஞானியாகவோ அல்லது ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளராகவோ ஆகலாம். அதுக்காக பல வருஷங்கள் செலவிடலாம். சமூகம் அதத்தான் மனிதனின் உச்சக்கட்ட வளர்ச்சின்னு நமக்கு சொல்லி கொடுத்திருக்கு. ஆனா இந்த நிபுணத்துவம், இந்த அறிவு வளர்ச்சி எல்லாமே ஒரு மனிதனை உள்ளுக்குள் மலரச் செய்திருக்கான்னு கேட்டா பெரும்பான்மையான நேரங்கள்ல இல்ல அப்படிங்கிறது தான் நிதர்சனம். கரெக்ட். ஒரு சிறந்த விஞ்ஞானியா இருப்பவர் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தன்னுடைய கோவத்தையோ பொறாமையோ கையாள தெரியாத ஒருவரா இருக்கலாம். அப்போ அந்த உள்நோக்கிய மலர்ச்சி எங்கேயோ தடைபட்டு நிக்குது. நீங்க உங்களை நீங்களே கேட்டு பார்க்கலாம். நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை சமூகத்தோட எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யறதுக்கான ஒரு ஓட்டமா, அல்லது உண்மையிலேயே உங்களுக்குள்ள ஒரு ஆழமான மலர்ச்சியை உருவாக்குதா? இந்த தடையை பற்றி பேசும்போதுதான் மனித மூளையும் அவனுடைய உளவியலும் எப்படி ஆரம்பத்துல இருந்தே கட்டமைக்கப்படுது, அதாவது எப்படி கண்டிஷன் செய்யப்படுது அப்படிங்கிற மிக முக்கியமான கருத்துக்கு வர்றார். இந்த கண்டிஷனிங் ஏதோ ஒரு சிலருக்கு மட்டும் நடக்கிறதில்ல. இல்லவே இல்ல. ஒட்டுமொத்த மனித குலமுமே ஒரு குறிப்பிட்ட சமூக மத கலாச்சார சட்டகத்துக்குள்ள வச்சுதான் வளர்க்கப்படுது. மனம் எப்பவுமே பாதுகாப்பை தேடுது. தனக்கு தெரிந்த ஒரு வட்டத்துக்குள் இருக்கும்போது அது சௌகரியமா உணருது. எக்ஸாக்ட்லி. அந்த சௌகரியத்துக்காக தான் சார்ந்திருக்கிற சமூகம் கொடுக்கிற எல்லா வரையறைகளையும் மனம் எந்த கேள்வியும் இல்லாம உள்வாங்கி அதையே தன்னோட இயல்புன்னு நம்ப ஆரம்பிச்சிடுது. இந்த சூழல்ல அந்த மனம் சுதந்திரமா இயங்குறதே கிடையாது. எப்போ ஒரு கட்டமைப்புக்குள்ள மனம் அடைபடுகிறதோ அப்போ அங்க மலர்ச்சி சாத்தியமில்ல. இந்த கண்டிஷனிங், அதாவது மனக்கட்டுப்பாடுகள் எப்படி நுட்பமா வேலை செய்யுது அப்படிங்கறத விளக்க ஆதாரங்கள்ல ஒரு குறிப்பிட்ட உதாரணத்தை பார்க்க முடியுது. ஆமா, கத்தோலிக்க மதத்தை பின்பற்றும் ஒரு மனிதரோட மனநிலையை அங்க விவாதிக்கிறாங்க. இது ஏதோ ஒரு மதத்தை பற்றிய விமர்சனம் கிடையாது, மனித மூளை எப்படி பழக்கப்படுத்தப்படுது அப்படிங்கிறதுக்கான ஒரு நேரடி உதாரணம் மட்டும்தான். கண்டிப்பா. ஒருத்தர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவாலயத்துக்கு போறார். அங்க இருக்கிற ஒரு குறிப்பிட்ட வாசனை, திரும்ப திரும்ப சொல்லப்படும் பிரார்த்தனைகள், மக்கள் எப்படி புதிய உடைகள் அணிந்து வர்றாங்க, ஒருத்தர் எப்படி கவனிக்கிறாங்க, பாதிரியாரின் குரல் எப்படி ஒலிக்கிறது, இதெல்லாமே தொடர்ச்சியா அந்த மனிதனோட மூளைக்குள்ள ஒரு அழுத்தமான பதிவை உருவாக்குது. பல வருடங்களா இது நடக்கும்போது அவருடைய மனம் அந்த ஒரு குறுகிய பாதைக்குள்ளேயே பயணிக்க பழகிடுது. அந்த பாதையை தாண்டி அவரால சிந்திக்க முடியறதில்ல. இதே விஷயத்த நீ எந்த மதத்தோடவும் எந்த ஒரு சமூக அமைப்போடவும் பொருத்தி பார்க்கலாம்.
அந்த உதாரணத்தின் மையக் கருத்தே மூளை எப்படி பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகிறது என்பதுதான் இல்லையா? ஆமா, தேவாலயமாகட்டும் அல்லது நாம் அன்றாடம் அலுவலகம் சொல்லும் பாதையாகட்டும், மனித மூளை எப்பவுமே ஒரு பேட்டர்ன் அல்லது ஒரு சுழற்சியை உருவாக்கிக் கொள்ளவே துடிக்குது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் புதிதாக சிந்திப்பது மூளைக்கு அதிக ஆற்றலை செலவழிக்கக்கூடிய ஒரு விஷயம். கரெக்ட். அதனால அது சில நம்பிக்கைகளையும் பழக்கங்களையும் உருவாக்கி தன்னை ஒரு வட்டத்திற்குள்ள அடைச்சிக்குது. இது பாதுகாப்பானதுன்னு மூளை நம்புது. ஆனா இந்த போலியான பாதுகாப்பு உணர்வு தான் ஒரு மனிதன் முழுமையாக உலகத்தை உணர்வதற்கும் தடையின்றி மலர்வதற்கும் மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக மாறுது. ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கைக்குள்ள சுருங்கி போன மனம் எப்போதுமே அந்த நம்பிக்கையின் கண்ணாடி வழியாகத்தான் உலகத்தை பார்க்கும். அது உண்மையை உள்ளபடியே தரிசிக்கும் திறனை இழந்து விடுகிறது. இந்த சமூக கட்டுப்பாடுகள், இந்த சுழற்சிகள் வெறும் வெளியில மட்டும் இல்ல, நம்ம வீடுகளுக்குள்ளயும் நம்ம மிக நெருக்கமான உறவுகளுக்குள்ளயும் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறது அடுத்த முக்கியமான கட்டம். பாதுகாப்பை தேடுற நம்ம மனம் எப்படி இன்னொரு மனிதனை தன் உளவியல் தேவைக்காக பயன்படுத்திக் கொள்ளுது அப்படிங்கறத நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். உறவுகள்ல நம்ம தேடுற அந்த பாதுகாப்பு உணர்வு அடிப்படையில என்னவா இருக்கு? மனிதர்கள் தனிமையை கண்ட பயப்படுறாங்க. தங்களுக்குள்ள இருக்கிற வெறுமையை, அந்த சூனியத்தை எதிர்கொள்ள அவங்களுக்கு தைரியம் இல்ல. அதனால கணவன், மனைவி, நண்பர்கள் அல்லது ஒரு குறிப்பிட்ட குழு, சித்தாந்தம் அப்படின்னு எதையாவது ஒன்றை சார்ந்திருக்க நம்ம பழகிடுறோம். எனக்கு நீ இருக்க, உனக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த உளவியல் ரீதியான சார்பு நிலை, அதாவது சைக்கலாஜிக்கல் டிபெண்டன்ஸ் தான் பெரும்பாலான உறவுகளோட அடித்தளமா இருக்கு. அந்த சார்பு நிலையின் உள்ளே இருக்கிற முரண்பாட்டை நாம கவனிக்கணும். எப்போ ஒரு மனிதன் உளவியல் ரீதியாக இன்னொரு மனிதனை சார்ந்திருக்கிறானோ அங்கேயே பயம் பிறந்து விடுகிறது. நாம ஒருவரை சார்ந்து இருக்கிறோம்னா அவர் நம்ம விட்டு போயிடுவாரோ அல்லது நம்மளுடைய தேவையை பூர்த்தி செய்யாம விட்டு விடுவாரோ என்ற பாதுகாப்பற்ற தன்மை தானாவே வந்துடுது. உறவுகளில் நாம் தேடும் அந்த நிரந்தர பாதுகாப்பு என்பது முற்றிலும் ஒரு மாயை. ஒருத்தர் நம்ம முதுகில் தட்டி கொடுத்து ஆறுதல் சொல்ல வேண்டும், நம்மை பாராட்ட வேண்டும் என்று மனம் ஏங்குது. இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே மெல்ல மெல்ல ஒரு ஒட்டுதலா, ஒரு விதமான ஆக்கிரமிப்பா மாறுது. எந்த இடத்தில் ஒட்டுதலும் பயமும் இருக்கிறதோ அங்கு எப்படி சுதந்திரமான ஒரு உறவு இருக்க முடியும்? நாம பாதுகாப்பிற்காக உறவுகளை நாடுகிறோம். ஆனா அதே உறவுகள் நமக்குள் முடிவில்லாத பதற்றத்தையும் இழப்பு குறித்த பயத்தையுமே உருவாக்குது. இதுதான் உறவுகளின் பலவீனம். இந்த இடத்துல தான் இந்த விவாதத்தோட ஆகச்சிறந்த ஒரு திறப்பு வருது. உறவுகள்ல பாதுகாப்பு இல்ல அப்படிங்கறத தாண்டி நாம எப்படி இன்னொரு மனிதரோட உறவாடுறோம் அப்படிங்கறதையே அவர் கேள்விக்குள்ளாக்குறார். ஆமா, பிம்பங்களின் உறவு, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இமேஜஸ் அப்படிங்கிற அந்த சிந்தனை உண்மையிலே நம்ம அன்றாட வாழ்க்கையை தோலுரித்து காட்டக்கூடிய ஒண்ணு. நாம என்ன நினைக்கிறோம்? நாம நம்ம வாழ்க்கை துணை கூடவோ நண்பர்கள் கூடவோ நேரடியா உறவாடிட்டு இருக்கோம்னு நினைக்கிறோம். ஆனா உண்மை அது கிடையாது. பல வருடங்களா ஒரு மனுஷன் நம்மகிட்ட எப்படி நடந்துகிட்டார், என்ன பேசினார், எப்ப நம்ம காயப்படுத்தினார், எப்ப சந்தோஷப்படுத்தினார் அப்படிங்கிற எல்லா நினைவுகளையும் ஒன்னு சேர்த்து அந்த மனிதரை பத்தின ஒரு பிம்பத்தை நம்ம மூளைக்குள்ள நம்ம செதுக்கி வச்சிருக்கோம். அவரும் அதே மாதிரி நம்ம பத்தின ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருப்பார். அதனுடைய விளைவு என்னவென்றால், நிஜத்தில் இரண்டு உயிருள்ள மனிதர்களுக்கு இடையில் அங்க எந்த உறவாடலும் நடப்பதில்லை. அந்த இரண்டு பிம்பங்களுக்கு இடையில்தான் அனைத்து தொடர்புகளும் நிகழுது. ஒரு நீண்டகால திருமண உறவை எடுத்துக்கிட்டா, கணவன் தன் மனைவி எப்போதுமே தன்னை குறை கூறுபவர் என்ற ஒரு பிம்பத்தை ஆழமாக பதிவு செய்து வச்சிருப்பார். மனைவி தன் கணவன் எப்போதுமே ஆதிக்கம் செலுத்துபவர் என்ற பிம்பத்தை வச்சிருப்பார். இன்று அந்த மனிதர்கள் எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறார்கள், இந்த நொடியில் அவர்கள் எப்படி புதியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்க இரண்டு தரப்புமே தவறிவிடுகிறார்கள். நேற்றைய நினைவுகளால் உருவான அந்த பழைய பிம்பத்தின் வழியாகத்தான் இன்றைய மனிதரை அவங்க எதிர்கொள்றாங்க. பிம்பங்கள் ஒருபோதும் உயிருள்ளவை கிடையாது. அவை கடந்த காலத்தின் நிழல்கள். இரண்டு நிழல்கள் எப்படி உண்மையான அன்பை பரிமாறிக்கொள்ள முடியும்? இதுதான் மனித உறவுகளை பீடித்திருக்கும் மிகப்பெரிய நோய். இந்த பிம்பங்கள் எப்படி உருவாகுது, எது இந்த நினைவுகளை சேகரிச்சு ஒரு பிம்பமா மாத்துது அப்படின்னு பார்த்தா, நம்ம எல்லாருடைய குழப்பங்களுக்கும் வேறா இருக்கிற எண்ணம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நம்ம நுழைய வேண்டியிருக்கு. கிருஷ்ணமூர்த்தி எண்ணம் என்பதை எப்படி வரையறுக்கிறார் அப்படிங்கிறது ரொம்பவும் ஆழமானது. எண்ணம்னா என்ன? நாம அதை ரொம்ப புனிதமான ஒன்னா, நம்முடைய அறிவாற்றலின் உச்சமா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவர் எண்ணம் என்பது வெறும் கடந்த காலத்தின் எச்சம், ரெசிடியூ ஆஃப் த பாஸ்ட் அப்படின்னு சொல்றார். இது விளக்க அவர் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயத்தை உதாரணமா சொல்றாரு. அவருக்கு ஒரு 9 வயது இருக்கும்போது அவர் ஆங்கிலம் மற்றும் பிற மொழிகளை கற்க தொடங்கினார். அந்த மொழியை கற்க, இலக்கணத்தை புரிந்து கொள்ள சில வருடங்கள் ஆகுது.
அந்த வார்த்தைகள், மொழியின் அமைப்பு எல்லாமே நினைவுகளாக மொழியில் பதிவு செய்யப்படுது. நீங்க அந்த மொழியில பேசும்போது அந்த நினைவுகளிலிருந்து தான் வார்த்தைகள் வருது. ஆக எண்ணம் என்பது எப்போதுமே நினைவுகளின், காலத்தின், அறிவின் அடிப்படையில் உருவாவதுதான். அந்த வரையறையின் ஆழத்தை நாம் இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்க வேண்டும். அறிவு என்பது பல வருடங்களாக சேகரிக்கப்பட்ட தகவல்களின் தொகுப்பு. அந்த அறிவு நினைவாக மூளையின் செல்களில் பதிவாகிறது. ஒரு தூண்டுதல் ஏற்படும்போது அந்த நினைவு விழித்தெழுந்து செயல்படுது. அந்த செயல்பாட்டைத்தான் நாம் எண்ணம் என்கிறோம். எனவே அறிவு எப்போதுமே முழுமையானதாக இருக்க முடியாது. அது எப்போதும் வரம்புக்குட்பட்டதுதான், அதாவது லிமிட்டெட். அறிவு வரம்புக்குட்பட்டது என்பதால் அதிலிருந்து பிறக்கும் நினைவும் வரம்புக்குட்பட்டது. அந்த நினைவிலிருந்து உருவாகும் எண்ணமும் எப்போதுமே வரம்புக்குட்பட்டதாகவே இருக்கும். எண்ணம் ஒருபோதும் முழுமையானது கிடையாது. அது எப்போதும் கடந்த காலத்தின் பிரதிபலிப்பு. இந்த வரம்புக்குட்பட்ட தன்மையைக் கொண்ட எண்ணம் தன்னை முழுமையானதாக, மிக உயர்ந்ததாக கருதிக் கொள்வதுதான் அத்தனை சிக்கல்களுக்கும் காரணம். கடந்த காலத்தின் கருவியான எண்ணத்தை வைத்துக்கொண்டு தற்போதைய உயிருள்ள கணத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? இந்த எண்ணத்தோட வரம்புக்குட்பட்ட தன்மை வெறும் தத்துவார்த்தமான விஷயம் கிடையாது. உலகத்துல இன்னைக்கு நாம பாக்குற அத்தனை பிரிவினைகளுக்கும், போர்களுக்கும், வன்முறைகளுக்கும் இதுதான் நேரடி காரணம். எப்படி மனிதர்கள் தங்களுக்குள்ள பிம்பங்களை உருவாக்கி பிரிஞ்சு கிடக்குறாங்களோ அதே மாதிரி தான் உலக அளவுலயும் இந்த எண்ணம் பிரிவினைகளை உருவாக்குது. நான் ஒரு டச்சுக்காரன், நீ ஒரு ஜெர்மானியன், அவன் ஒரு பிரிட்டிஷ்காரன், மற்றவன் சீனன், அல்லது நான் இந்து, நீ முஸ்லிம், அவர் கத்தோலிக்கர் அப்படின்னு உலகத்து சுக்குநூறா உடைக்கிறதே இந்த எண்ணம்தான். ஒட்டுமொத்த மனிதகுலமும் ஒன்று அப்படிங்கறத உணராம நிலப்பரப்பால, மொழியால, மதத்தால கோடுகளை கிழித்து மனிதர்களை துண்டு துண்டாக, அதாவது பிராக்மெண்டேஷன் ஆக்குவது இந்த வரம்புக்குட்பட்ட எண்ணத்தின் அடிப்படை செயற்பாடு. இதை பார்க்கும்போதுதான் நாம எவ்வளவு ஆபத்தான ஒரு கருவியை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கோன்னு புரியுது. மனிதன் ஏன் இந்த பிரிவினைகளை அவ்வளவு கெட்டியாக பிடித்துக் கொள்கிறான் என்பதற்கான உளவியல் காரணத்தையும் நாம் ஆராய வேண்டும். எண்ணம் எப்போதுமே பாதுகாப்பை பேடுவதாக நாம் முன்பே பார்த்தோம். இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்துல ஒட்டுமொத்த மனித குலத்தோடு தன்னை ஒருவனாக உணர்வது என்பது எண்ணத்துக்கு ஒரு விதமான பாதுகாப்பற்ற தன்மையை கொடுக்குது. அதனால அது தன்னை ஒரு சிறிய குழுவோடு, ஒரு குறிப்பிட்ட தேசத்தோடு அல்லது ஒரு மதத்தோடு அடையாளப்படுத்திக் கொள்கிறது. நான் இந்த உயர்ந்த தேசத்தைச் சேர்ந்தவன், என் மதம் எல்லாவற்றையும் விட பழமையானது என்று சொல்லிக் கொள்ளும்போது அது அந்த மனிதனுக்கு ஒரு உளவியல் பலத்தை, ஒரு போலி பாதுகாப்பை தருது. ஆனால் அதே எண்ணம் இன்னொரு மனிதனுக்கு வேறு ஒரு குழுவோடு அடையாளத்தை கொடுக்குது. இந்த இரண்டு வரம்புக்குட்பட்ட எண்ணங்களும் அடையாளங்களும் ஒன்றோடொன்று மோதிக்கொள்ளும்போது அங்கு போர்கள் உருவாகின்றன. உலகில் நடக்கும் ஒவ்வொரு மோதலுக்குப் பின்னாலும் இருப்பது தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளத் துடிக்கும் இந்தச் சிறிய வரம்புக்குட்பட்ட எண்ணத்தின் செயல்பாடுகள்தான். இதை எந்த ஒரு அரசியல் சார்பும் இல்லாமல் மனித மனதின் அடிப்படை இயல்பாக பார்த்தால் மட்டுமே இதன் தீவிரம் புரியும். ஆக இந்த எண்ணம் அப்படிங்கிறது பிரிவினைகளை உருவாக்குது, உறவுகளுக்கு மத்தியில பிம்பங்களை நிறுத்தி வைக்குது, மனிதனின் உள்நோக்கிய மலர்ச்சியை தடுக்குது. எல்லாமே சரி. அப்போ ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது. உலகத்துல நேர்மறையான அழகான விஷயங்களை நாம் எப்படி உணர்கிறோம்? எல்லாமே எண்ணத்தின் கட்டுப்பாட்டுல தான் இருக்கா? இத ஒரு அற்புதமான உதாரணத்தின் மூலமா அவங்க விவாதிக்கிறாங்க. நீங்க எப்போதாவது ஒரு இயற்கை காட்சியை ரசிக்கும் போது உங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு கவனிச்சிருக்கீங்களா? ஒரு பிரம்மாண்டமான பனிபடர்ந்த மலைய பாக்குறீங்க, அல்லது வானத்துல மெதுவா நகர்ந்து போற ஒரு அழகான மேகத்தை பாக்குறீங்க. அந்த சில நொடிகள்ல உங்க மனசுக்குள்ள என்ன நடக்குது? உங்க பிரச்சனைகள், உங்க அலுவலக பதற்றம், உங்க கடன்கள் அப்படின்னு எல்லாமே அந்த சிறு வினாடியில காணாமல் போயிடுது. நீங்க அந்த அழகை முழுமையா தரிசிக்கிறீங்க. அந்த அனுபவத்தின் மையப்பகுதியை நாம் கூர்ந்து கவனித்தால் அங்கு எண்ணம் செயல்படவில்லை என்பதை உணர்வோம். அந்த பிரம்மாண்டமான இயற்கையின் அழகு மனதின் தொடர்ச்சியான சலசலப்பை, அந்த இடைவிடாத பேச்சை ஒரு கண நேரத்திற்கு நிறுத்தி விடுகிறது. மனம் தன்னுடைய கடந்த கால பதிவுகளை வைத்து அந்த மலையை அளவிட முற்படுவதில்லை. மாறாக அந்த பிரம்மாண்டம் நம்மை முழுமையாக தன்னுள் ஈர்த்துக் கொள்கிறது. இதை விளக்குவதற்காக முன்வைக்கப்படும் அந்த சிறுவனின் உதாரணம் மிக நுட்பமானது. ஒரு குழந்தை மிகவும் குறும்பு செய்து கொண்டும் அழுது கொண்டும் வீட்டிலுள்ள பொருட்களை தூக்கி எறிந்து கொண்டும் இருக்கிறது. அந்த குழந்தையின் கையில் மிகவும் சிக்கலான சுவாரஸ்யமான ஒரு பொம்மையை கொடுத்தால் என்ன நடக்கும்? உடனடியாக அந்த குழந்தையின் கவனம் முழுவதும் அந்த பொம்மையின் மேல் குவியுது. அந்த பொம்மை அந்த குழந்தையை முழுமையாக ஆக்கிரமிச்சுக் கொள்கிறது. குழந்தையின் குறும்பு, அழுகை, சத்தம் அனைத்தும் மறைந்து அங்கு ஒரு முழுமையான அமைதி நிலவுது. அந்த பொம்மை மீண்டும் எடுக்கப்படும்போது
குழந்தையின் குறும்பு மீண்டும் தொடங்கி விடுகிறது. அந்த பொம்மை எப்படி அந்த குழந்தைய அமைதியாக்குதோ அதே மாதிரி தான் அந்த பனி படர்ந்த மலையோ அழகான மேகமோ நம்முடைய மனச முழுமையா ஆக்கிரமிச்சுக்குது. இந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான விஷயம் நடக்குது. அந்த அழகு மனசை ஆக்கிரமிக்கும்போது அந்த இடத்துல நான், அதாவது மீ அப்படிங்கிற உணர்வு முற்றிலுமா காணாம போயிடுது. என்னோட கவலைகள், என்னோட ஈகோ, என்னோட கடந்த காலம்னு சுத்திட்டு இருந்த அந்த நான் மையப்படுத்திய எண்ணங்கள் அந்த நொடியில இல்ல. எங்கு எண்ணங்கள் இல்லையோ, எங்கு அந்த நான் என்பது இல்லையோ, அங்குதான் உண்மையான அழகு இருக்கு. இந்த உண்மைய அப்படியே நாம அன்பு அப்படிங்கிற உணர்வோடு பொருத்தி பார்க்கணும். அதுதான் இந்த விவாதத்தின் மிக உயர்ந்த தத்துவவாத புள்ளி. அழகு உள்ள இடத்தில் எப்படி எண்ணம் இருப்பதில்லையோ அதேபோல எங்கு நான் என்ற அகங்காரமும் கடந்தகால பதிவுகளும் முன்முடிவுகளும் பிம்பங்களும் இல்லையோ அங்குதான் உண்மையான அன்பு இருக்கிறது. நாம் பெரும்பாலும் அன்பையும் எண்ணத்தின் மூலமாகவே அளவிட பார்க்கிறோம். ஆனால் கிருஷ்ணமூர்த்தி மிக தெளிவாக சொல்கிறார், அன்பை எண்ணங்களால் ஒருபோதும் உருவாக்கவோ வளர்க்கவோ முடியாது. எண்ணம் என்பது துண்டு துண்டானது, அது பிரிவினையை உருவாக்குவது. அப்படி இருக்க பிரிவினையை உருவாக்கும் ஒரு கருவியால் எப்படி எல்லாவற்றையும் இணைக்கும் அன்பை உருவாக்க முடியும்? அன்பு என்பது மூளையின் நினைவுகளிலிருந்து பிறப்பதில்லை. அது நான் என்ற மையம் முற்றிலுமாக அழியும் இடத்தில் தன்னிச்சையாக மலர்வது. எங்கே பிம்பங்கள் இல்லையோ, எங்கே எதிர்பார்ப்புகள் இல்லையோ, அங்கே மட்டுமே அன்பு சாத்தியம். இத சொல்லும்போது எனக்குள்ள ஒரு சின்ன நடைமுறை சிக்கல் தோணுது. நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு எண்ணம் இல்லாம எப்படி செயல்பட முடியும்? கரெக்டான கேள்வி. நான் ஒரு பல் மருத்துவரை சந்திக்கணும்னா எனக்கு கடந்த கால நினைவு வேணும். எந்த நேரத்துல அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன், எப்படி போகணும் அப்படிங்கிற அறிவு வேணும். ஒரு கடைக்கு போய் 2 துணிகளை ஒப்பிட்டு பார்த்து ஒன்ன வாங்கணும்னா அங்க எண்ணம் செயல்பட்டே ஆகணும். வேலை செஞ்சு பணம் சம்பாதிக்க எண்ணம் தேவை. அப்போ எண்ணம் முற்றிலுமா தேவையில்லாத ஒன்னா? நிச்சயமாக கிடையாது. நடைமுறை வாழ்க்கைக்கு, தொழில்நுட்ப செயல்பாடுகளுக்கு, திட்டமிடுதலுக்கு, அறிவியலுக்கு எண்ணம் அத்தியாவசியமானது. அங்கு எண்ணம் செயல்பட்டாக வேண்டும். அதை தவிர்க்கவே முடியாது. ஒரு பாலம் கட்ட வேண்டுமென்றால் அங்கு பொறியியல் அறிவு மற்றும் எண்ணத்தின் முழுமையான பயன்பாடு தேவை. ஆனால் பிரச்சனை என்னவென்றால், அந்த தொழில்நுட்ப அறிவையும் எண்ணத்தையும் நாம் நமது உளவியல் களத்துக்குள், நமது உறவுகளுக்குள் கொண்டு வருகிறோம். துணிகளை ஒப்பிட்டு பார்ப்பது போல நாம் மனிதர்களையும் ஒப்பிட்டு பார்க்கிறோம். நேற்றைய அனுபவத்தை வைத்து இன்றைய உறவை எடை போடுகிறோம். இதுதான் முரண்பாடு. இயந்திரத்தனமான செயல்களுக்கு எண்ணம் தேவை. ஆனால் மனிதர்களுக்கு இடையிலான உணர்வுபூர்வமான இணைப்பில், உறவுகளில் எண்ணம் நுழையும்போது அது அன்பை கொன்றுவிடுகிறது. எந்த இடத்தில் எண்ணம் பயன்படுத்தப்பட வேண்டும், எந்த இடத்தில் அது முழுமையாக விலகி நிற்க வேண்டும் என்ற அந்த எல்லையை தெளிவாக புரிந்துகொள்வதுதான் உண்மையான விழிப்புணர்வு. இந்த முழு உரையாடலையும் நம்ம தொகுத்து பார்த்தோம்னா ஒரு ஆழமான தெளிவு நமக்கு கிடைக்குது. நாம இவ்வளவு நாளா நம்ம அறிவாற்றலையும் நினைவுகளையும் எண்ணங்களையும் வச்சுக்கிட்டு உலகத்தை ஜெயிக்கலான்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அதே எண்ணங்கள் தான் நம்மளை குறுகிய வட்டத்துக்குள்ள அடைச்சி பிம்பங்களை உருவாக்கி நம்ம உறவுகளுக்குள்ள பிரிவினையை உண்டாக்கி இருக்கு அப்படிங்கறத இந்த அலசல் ரொம்ப தெளிவா புரிய வைக்குது. உண்மையான உள்நோக்கிய மலர்ச்சி அப்படிங்கிறது புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் இல்லை, மாறாக நம்முடைய சிந்தனைகள் மற்றும் பிம்பங்களின் வரம்புகளை உணர்ந்து எண்ணங்கள் அற்ற நான் என்பது இல்லாத ஒரு வெறுமையான சுதந்திரமான நிலையில் உலகையும் மனிதர்களையும் அணுகுவதில்தான் இருக்கிறது. இந்த நிலைதான் உண்மையான கலப்படமில்லாத அன்புக்கு வழிவகுக்கும். இதை வெறும் ஒரு கோட்பாடாகவோ ஒரு மணிநேர விவாதமாகவோ கடந்து சென்றுவிடக்கூடாது. இதை உங்கள் சொந்த வாழ்க்கையில் நீங்கள் பரிசோதித்து பார்க்க வேண்டும். இந்த உரையாடலை நிறைவு செய்யும் விதமாக உங்கள் சிந்தனைக்கு ஒரு சவாலான கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். சொல்லுங்க. அன்பு என்பது நான் என்பதன் முழுமையான இல்லாமை என்றும் கடந்த கால பிம்பங்களற்ற நிலை என்றும் விரிவாக பார்த்தோம். அப்படியென்றால் இன்று நீங்கள் உங்கள் அன்புக்குரியவர்களை சந்திக்கும் போது, அது உங்கள் வாழ்க்கை துணையாக இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம் அல்லது பெற்றோராக இருக்கலாம், அவர்களை பற்றி நீங்கள் உங்கள் மூளையில் இதுவரை சேகரித்து வைத்திருக்கும் எந்த ஒரு பிம்பமும் இன்றி, நேற்றைய நினைவுகளின் சுமையின்றி அவர்களை முதல் முறையாக பார்ப்பது போல் முற்றிலும் புதிதாக உங்களால் பார்க்க முடியுமா? அப்படி ஒரு கணம் நீங்கள் பார்க்க முடிந்தால் அந்த உறவில் ஏற்படும் மாற்றம் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். அது ஒரு மிகச்சிறந்த பரிசோதனையாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது அங்கு பழைய காயங்களோ எதிர்பார்ப்புகளோ இருக்காது.
வெறும் தூய்மையான கவனிப்பும் அன்பும் மட்டுமே இருக்கும். இவ்வளவு ஆழமான ஒரு அகத்தேடலில் எங்களோடு பயணித்த உங்களுக்கு மிக்க நன்றி. இன்று நாம் விவாதித்த இந்த விஷயங்கள் உங்கள் அன்றாட செயல்பாடுகளில், உங்கள் உறவுகளில் எப்போதெல்லாம் பிரதிபலிக்கிறது என்பதை தொடர்ந்து கவனியுங்கள். இந்த சிந்தனைகளோடு இந்த ஆழமான விவாதத்தை நாம் நிறைவு செய்வோம். மீண்டும் ஒரு புதிய தேடலோடு சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. புதிய விழிப்புணர்வோடு வாழ்க்கையை அணுகுவோம்.